வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது சென்னா பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சென்னா மசாலா வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதே ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்னா பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் ஒரு ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸாக தொட்டு சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன். சென்னா வேகும் போது எப்படி வேகணும்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் நான். சில பேர் நல்ல மசி வச்சு வேக வச்சுருவாங்கல்ல, அப்படிலாம் வேகக்கூடாது. கரெக்டான அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவை போட்டு அப்படியே மேஷ் பண்ணி எப்படி வேக வைக்கிறது, அந்த சென்னா வந்து எந்த அளவுக்கு முழுசாக போடணும், எந்த அளவுக்கு முழுசாக போடாமல் மேஷ் பண்ணி போடுறோன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். மூக்கடலை 150 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சென்னா பெப்பர் மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மூக்கடலையை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். குறைஞ்சபட்சம் ஓவர் நைட் ஊற வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுருங்க. எந்த அளவுக்கு நல்லா ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்குல்ல, இதை அப்படியே வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த வேக வைக்கிற பக்குவம் எப்படி கேட்டிங்கன்னா, குக்கரில் போட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுறோம். இந்த பாயில் பண்ணும்போது, அதாவது குக்கரில் நல்லா குக் பண்ணும்போது உப்பு வந்து தேவையான அளவுக்கு போடணும். அதே டைமில் உப்பு பாதி அளவு போட்டால் மட்டும் போதும். அதிகமான உப்பு குக்கரில் வேக வைக்கும்போது போட வேண்டாம். அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், குக்கரில் கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இதே ஓவர் நைட் வச்சுன்னா 4 விசில் போதும். இல்லைன்னா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுன்னா அப்போது ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக வெந்திருக்கா? இதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய், அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி இந்த சென்னாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. 1 கூட தேவையில்லை, 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கிறோம். அதாவது வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சிடணும். எதுக்காக இந்த மாதிரி வேக வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் வந்து ஸ்மூத்தாக கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்பைசிக்காக வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் அந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போடும்போது அந்த இனிப்பு புளிப்பு அதுக்கப்புறம் இந்த காரமும் சேர்த்து சாப்பிடும்போது அருமையானது தான் இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறோம். வேக வச்ச வெங்காயம் தக்காளியும் நல்லா அரைச்சிடும். சூடாக ஆறின பிறகு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. குறை அரைக்க வேண்டாம். எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கோம். கொஞ்சம் சோம்பு, வெங்காயம் இந்த இடத்துல எந்த அளவுக்கு போட்டிருக்கோன்னா, கொஞ்சமான குவான்டிட்டி, அதாவது ஒரு மீடியமான சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இந்த இடத்துல போட்டிருக்கோம். சும்மா அந்த தாளிப்புக்காக மட்டுமே நான் போட்டிருக்கேன். அதிகமான வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணல. அதே மாதிரி தான் தக்காளியும். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வர டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கி வர டைமில் பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு அதிகமான சில்லி பவுடரும் தனியா பவுடரும் யூஸ் பண்ணல. சில்லி பவுடரும் தனியா பவுடரும் ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குறோம். இந்த மாதிரி வதங்கி வர டைமில் அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். ஏன் கேட்டால் எண்ணெயில் குக் பண்ணும்போது அந்த மசாலா பவுடர் தீஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி தெரியுதில்ல, அந்த மசாலாவோட கலரும் கொஞ்சம் லைட்டாக மாறும். குக் பண்ண மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே வேக வச்ச அந்த சென்னா, அதாவது மூக்கடலையை தண்ணியோட இதில் போடுறோம். அதாவது அந்த ஸ்டாக் வாட்டர் இல்லாமல் நீங்கள் குக் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா அந்த சென்னா சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட்டே இருக்காது. அதனால தான் ஸ்டாக் வாட்டர் இதில் டேரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வரட்டும். அந்த டைமில் கொத்தமல்லி போட்டு நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த கிரேவி டெக்ஸ்சர் வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும்.
சென்னாவை ஒரு 10%, அதாவது 10 to 50% அளவுக்கு லைட்டாக அப்படி மேஷ் பண்ணுங்கள். அதிகமாக சென்னா வந்து மேஷ் பண்ணால் உங்களுக்கு டெக்ஸ்சர் மாறிடும். முழுசாக இருக்கணும். பெப்பர் மசாலா பொறுத்த வரைக்கும் அந்த சென்னாவில் அந்த மிளகுத்தூள் வந்து கோட்டிங் ஆகிருக்கணும். அதனால் ஒரு 10 to 15% அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேஷ் பண்ணும்போது குக் பண்ண கெட்டியான டெக்ஸ்சர் வந்துடும். இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு தான் நம்ம பெப்பர் போட போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த இடத்துல பெப்பர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு கை வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கெட்டியாக வந்த பிறகு மிளகுத்தூள் போட்டிருப்பேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே டைமில் நெய் போடுங்க. நெய் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த நெய்யோடு மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசனை சூப்பராக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ், கொஞ்சம் ஒயிட் ரைஸ், அது கூட ரசமும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி மூக்கல்ல ப்ரிப்பரேஷன் அருமையாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த சென்னா பெப்பர் மசாலா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிடிக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்த்த உடனே வீட்டில் ட்ரை பண்ணும். ஏன்னா அந்த நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாக்கு அப்படியே ஐயோ எப்படா நம்ம வீட்டில் பண்ணுவாங்க இந்த ப்ரிப்பரேஷன் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் நாக்கு துடிக்கும். அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான ப்ரிப்பரேஷன். நம்ம வீட்டில் பண்ண உடனே எல்லாரும் அப்படியே அச்சு பிச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.